குப்தர்களின் வரலாற்றை அறிய உதவும் 3 வகையான சான்றுகள். முதல் சான்று இலக்கிய சான்று. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யாயனர் ஸ்மிருதிகள் ஆகியோர் வாயிலாகவும் அரசுக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்டுள்ள காமந்தகாரரின் நீதிசாரம் என்ற தர்மசாத்திரம், அதாவது பொது ஆண்டு 400 எழுதப்பட்டது. விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ராராட்சதம் ஆகியவை குப்தரின் எழுச்சி குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ள இலக்கிய சான்றுகளாகும். புத்த சமண இலக்கியங்கள் மற்றும் காளிதாசரின் படைப்புகள். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி பாஹியான் அவருடைய குறிப்புகள் வாயிலாக நாம் குப்தர்களின் வரலாற்றை அறியலாம். குப்தர்கள் கால கல்வெட்டுச் சான்றுகள். மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. இரண்டாவதாக அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது அரிசேனர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இதில் 33 வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது சமுத்திரகுப்தரின் ஆட்சி, ஆளுமை மற்றும் சாதனைகளை பற்றி விளக்குகிறது. அப்போ கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்கன்னா மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டும் அலகாபாத் தூண் கல்வெட்டும் குப்தர்களோட காலத்தை பற்றி நமக்கு அறிய உதவுகிறது. நெக்ஸ்ட்டு நாணய ஆதாரங்கள். குப்தர்கள் காலத்தில் தயாரிக்கப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இவை தங்கத்தால் ஆனவை. குப்த அரசர்களின் பட்டங்கள் அப்புறம் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்து இந்த நாணய ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன.